மீண்டும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு வீடு இல்லாமை என்ற பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தா வேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நல்லா இருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 6வது நாளாக இன்று காலை நந்தனம் டேங்க் பான் சாலையிலிருந்து ஆலயம்மன் கோயிலில் உள்ள வாரிய குடியிருப்புகள் அனைத்திலும் நாங்கள் இன்று வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். முதல்லையே தொடக்கமே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். மகளிர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளே பிறந்திருக்குது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் மக்களிடத்தில் எவ்வளவு தூரம் சென்றடைகிறது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. இல்லை, மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் முக்கியமாக ஃபோக்கஸ்டாக இருப்போம் நாங்கள். அது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அது இல்லாமல் அனைவருக்கும் வீடுன்ற திட்டத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். இன்னொன்று இந்த பகுதியை பொறுத்த மட்டில் வீடு ரொம்ப பாழுதடைந்த வீடுகளெல்லாம் இடித்து விட்டு புதிதாக வீடுகள் கட்டும் திட்டத்தை இந்த 5 வருடங்களிலே முன்னெடுக்க போகிறோம். அந்த மக்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்திலே ஒரு வேகத்தை காட்டலாம்னு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்ததுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் மழை வந்தாலும் அதுக்கு சாட்சி கடந்த மழை காலங்கள் தான். மழை காலங்களில் உங்களுக்கு தண்ணி எங்கேயும் தேங்கலை. அந்த அளவு கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மழைநீர் வடிகாலெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுத்துருக்கிறது. மழை நீரை பொறுத்த மட்டும் மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு 5% அங்கும் இங்குமாக இருக்கிறது. ஆனால் அதை ஆய்வு செய்து நிச்சயமாக அதையும் சரி செய்யப்படும். கண்டிப்பாக இன்றைக்கி மாவட்டத்தில் தியாகராய தொகுதியில் நாளைக்கு வராங்க. அதற்கு பிறகு இங்கே மயிலாப்பூரம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தால் இங்கே சென்னையை பொறுத்த மட்டும் அவங்க நம்மளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் கிராமம் வெளி மாவட்டங்களில் போகும்போது அவர் பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கடைசி கட்டத்திலே மயிலாப்பூருக்கு நிச்சயமாக எல்லா தலைவர்களும் வரும்.